அஜித் ஒரு மனிதரை மட்டும்தான் சொல்ல முடியும். அஜித் உயிர் தப்பிய கதைதான். ரியல் ஹீரோ, ரியல் மனிதன். டோப்பு போட்டு நடியுங்க, டோப்பு போடாமல் நடிக்காதீங்க. சினிமாவை மட்டுமே நான் சைன் பண்ணி ஒரு சினிமாவுக்காக மட்டுமே அட்வான்ஸை வாங்கிவிட்டு அந்த சினிமாவை முடித்துவிட்டு தான் எந்தவித சினிமா பின்புலம் இல்லாமல் தமிழ் சினிமாவில் கொடிகட்ட பறந்த ஒரு நடிகர் என்றால் நம் தல அஜித் ஒரு மனிதரை மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு தலையுடைய மதிப்பும் மரியாதையும் ரசிகர்கள் மத்தியில் பல கோடி ரசிகர்களின் உள்ளங்களை நிறைந்த ஒரு மனிதராக இன்னைக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறார் நம் அஜித். இவரை பற்றி இதற்காக இந்த வீடியோ பேசுகிறேன் என்றால், இவர் இப்போது தன்னுடைய விடாமுயற்சி குட்ஃபெட் அக்கிளி படத்தை முடித்துவிட்டு ஒரு பைக் ரேஸ் பயிற்சிக்காக வெளிநாட்டுக்கு சென்று அங்கே பயிற்சி எடுத்த போது அவருடைய காரு தூள் கிளப்பி சின்ன பின்னமானதை கதைதான் நம்ம சொல்ல போறோம். அஜித் உயிர் தப்பிய கதைதான் நமக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். அஜித்தை பொறுத்தவரைக்கும் ரியல் ஹீரோ, ரியல் மனிதன், ரியல் நிஜம், ரியல் நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவருக்காக உதாரணங்கள் இருக்கிறது. சினிமாவில் எடுத்துக்கொண்டாலே பல சினிமாவுகள் டோப்பு போடாமல் பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்படி இருந்தும் டைரக்டர்கள் கேட்பார்கள், டோப்பு போட்டு நடியுங்க, டோப்பு போடாமல் நடிக்காதீங்க. உங்களை நம்பி பல ப்ரொடியூசர்கள் இருக்கிறார்கள், பல சினிமாக்கள் உங்களை நம்பி இருக்கிறது. அவர்களையெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு சினிமாவை புக் பண்ணி ஒரு சினிமாவுக்காகவே நடிப்பேன். ஒரு சினிமாவை புக் பண்ணி இன்னொரு சினிமாவுக்கு அட்வான்ஸை வாங்கிவிட்டு இருக்கிறது. தன்னை பற்றி அவர் சில விஷயங்களை சொல்லுவார். அதற்காகத்தான் அவர் ஒரு சினிமாவை முடித்து விட்டுதான் ஒரு சினிமாவை நடிக்கும் போது எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் மறுபக்கம் எனக்காக இருக்கும் இயக்குநர்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ எந்தவித நஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே ஒரு சினிமாவை மட்டுமே நான் சைன் பண்ணி ஒரு சினிமாவுக்காக மட்டுமே அட்வான்ஸை வாங்கிவிட்டு அந்த சினிமாவை முடித்துவிட்டு தான் அடுத்த சினிமாவுக்கு என்ட்ரி கொடுப்பேன் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை அழகாக தெளிவாக இயக்குநர்களிடம் சொல்லிக் கொடுப்பார். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அவருக்குள் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக மக்கள் மத்தியில் அது தெரிகிறது, பேசப்படுகிறது. இப்பேற்பட்ட மனிதருக்கு இந்த விபத்து என்ற போது உள்ளங்கள் நடுங்குது, கொலைநடைகள் நடுங்கிக் கொண்டே இருக்கிறது. அஜித் ரசிகர்கள் எல்லாம் ஒரு பயத்தோட இருந்திருக்கிறார்கள், அஜித்துக்கு என்னாச்சு அப்படின்னு. ஆனால் அங்கே அந்த விபத்துக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து உள்ளே சிங்கம் மாதிரி அங்கிருந்து எழும்பி வந்தார் அஜித். இதுதாங்க அவருடைய ரியல் பொக்கிஷம். இந்த மாதிரி ரியலாக நடிக்கக்கூடிய ஒரு உள்ளம் இன்னும் தமிழ் சினிமாவில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் அஜித் ஒருவர் தான் உண்மையான மனிதர் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ரியலாக சென்றாலும் கூட தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு ஒரு ரியல் ஹீரோ தான் இன்னைக்கு அஜித் ஆக இருக்கிறார். இவர் சினிமா பின்புலத்தில் இல்லாமல் நம் தமிழ் சினிமாவில் கொடிகண்டு பறந்த கதைகள் எல்லாம் வேறு. இதற்காக அவர் சும்மா சேர் போட்டு உட்கார்ந்த கதை அல்ல. பல வழிகள், பல தடைகள், பல நடை. சினிமாவை நடித்து கொண்டு இருக்கும் போதே சில விஷயங்களில் அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஏதாவது வந்துவிடும். கார் ரேஸுக்கு போடுவார், பைக் ரேஸுக்கு போடுவார். அங்கே ஏதாவது விபத்து வந்தால் ஹாஸ்பிட்டலில் படுப்பார். கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் 1 வருடங்கள் தாமதப்படுத்தியதும் உண்டு. இதற்காக அந்த படத்துக்காக ப்ரொடியூசர்கள் அழுவார்கள். எப்படி உன்னை நம்பி பணம் போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி நான் படம் எடுத்து கொண்டே இருக்கிறேன், நீ படுத்துட்டேப்பா என்று அஜித்தை பார்த்து சொல்லும் போது அஜித் ஆறுதல் கூறுவார், உங்களுக்கு இந்த படத்தை விட இன்னொரு படத்தை நான் ஃப்ரீயாக நடித்து தருகிறேன் என்று பல விதங்களில் அவர் பலவிதமாக பேசிக்கொண்டு அவரை சமாளிக்க பார்ப்பார். ஆனால் அதில் கேட்காத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களால் அஜித் வலிகள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் பின்புலத்தில் அவர்களுக்காக இவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனால் நயவஞ்சகம் செய்யப்பட்டிருக்கிறார். இத்தனை வழிகளை கடந்து வந்ததுதான் அஜித். அப்பேற்பட்ட தயாரிப்பாளருக்கு உடனே தன்னுடைய அட்வான்ஸோட கூடுதலாக வட்டி முதலமாக கொடுக்கக்கூடிய ஒரே மனிதர் என்றால் தல அஜித் ஒருவர் தான். இதை நமக்கு சொல்லி மாளாது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தலை எப்படிப்பட்ட ஆளன். எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் தலையை பற்றி நமக்கு எதையாவது கேள்விப்படுகிறீர்களா?
எந்த ஒரு விஷயமாக நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும். கேள்விப்படுகிறீர்களா? இல்லை. இதுதான் தல. குடும்பம், சினிமா, குடும்பம், சினிமா, பைக் ரேஸ். இந்த 3ஐ தவிர்த்து அவர் சில விஷயங்களில் இதனால்தான் விளம்பரங்களில் கூட நடிக்காமல் தகர்த்து வருகிறார். இப்பேற்பட்ட நம்ம நடிகரை நமக்கு அபூர்வமாக பார்க்க முடிகிறது அல்லவா? இப்பேற்பட்ட மனிதனுக்கு விபத்து உண்டான போது நமக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த மனிதன் மட்டும் ஏன் இப்படி? ஏன் இவருக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் உயிரை பணயம் வைத்து ஒரு விபத்தை பண்ணுகிறார்? ஒரு காரை செயல்படுத்துகிறார். இதில் உயிர் முக்கியமில்லை என்று இவரை நம்பியிருக்கும் பல ரசிகர்களுக்கு அது தோன்றும் என்று நம் அஜித்துக்கு புரியலையா? ஆனால் புரிகிறது. அஜித் ரியல் மனிதன் என்ற ஒரு வேண்டும் வேண்டும் தன்னை நிறைவேற்றி காட்டுவதற்காக முயற்சிதான் இந்த முயற்சி. இந்த முயற்சிக்காக அவர் படாத பாடுபட்டு வலிகளை சுமந்து ஒரு ஆக்கிரகமாக சில விஷயங்களை செய்து கொண்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது தல அஜித் உயர்ந்து நிற்கிறார் என்றுதான் நமக்கு சொல்லலாம். இதே போல்தான் அவரை எதுவும் தவறாக செய்யவில்லை. விடாமுயற்சி, குட்வெட்டாக்கில் கையில் இருந்த படங்களை முடித்து நன்றாக கொடுத்து விட்டுதான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த படத்தில் வரும் டெக்னீர்களும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார். மீண்டும் அதை பண்ண போகிறார். இதற்கான முன்னெச்சரிக்கை நிறையவே இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். உங்களுக்கு அஜித்தை பற்றி எவ்வளவு தெரியும் என்பதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவை உங்களுக்கு கொடுக்கும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கு. வணக்கம். சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு